கர்த்தரை ஆராதிப்போம். ஓ நன்றி இயேசுவே. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உம்மை போல இல்லை. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உம்மை போல இல்லை. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி. இதயத்து சுமந்தீரே நன்றி. நன்றி 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 அப்பா. கரு போல சுமந்தீரே நன்றி. என்றென்று காலையில் தேவைகள் யாவையும் உம் கரம் நல்கியதே. ஆமெசுவே. உங்க கரம் என்னுடைய அன்றாட தேவைகளை சந்தித்தது. உமது கரம் ஒரு தாயின் கருவிலே அந்த கரு எவ்வளவு பாதுகாப்பாக வளர்க்கப்படுதோ உமது கரத்திலே உமது சந்ததிகளாக எங்களை பாதுகாத்தி ஆபத்து விபத்து நாசங்கள் மோசங்கள் அவமானங்கள் மத்தியிலே எங்களை கருவோட பாதுகாத்து வந்தீரே நன்றி. இன்றைக்கு இந்த காலங்களிலே தேவனே பலவிதமான பலவீனத்துல சுகவீனத்துல கேள்விக்குறியோடு தடுமாற்றத்தில் இருக்கிற பிள்ளைகள் எத்தனை முறை நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன், காத்து கொண்டே இருக்கிறேனே. இந்த காரியத்துல எனக்கு எப்போ கர்த்தருக்கு விடுதலை கொடுப்பார், எப்போது நான் இந்த ஆற்றை கடந்து கரை சேருவேன், எப்பொழுது நான் கரை சேருவேன், எப்பொழுது எனக்கு வெற்றி உண்டு என்று சொல்லி காத்து கொண்டிருக்கிற மக்கள் நீ கண்டிப்பாக கரை சேர்க்கப்படுவேன். ஒரு கரத்திலே ஏந்துவீர், தப்புவிப்பேன். பிள்ளைகளுக்கு பலனை கொடுங்க, தைரியத்தை கொடுங்க, ஒரு வார்த்தையிலே சத்துவத்தை கொடுங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 1:27 இவ்விதமாய் வருது. கொஞ்சம் கவனிங்க. பலம் உள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். ஆமென். நிறைய நேரத்தில் நம்மளே கொஞ்சம் பார்த்து பேசுவோம். எப்படி பேசுவோன்னா, எனக்கு இது செய்ய முடியலையே, எனக்கு இந்த திறமை இல்லையே, இது இருந்ததுன்னா நான் இப்படி இருந்திருப்பேன், இது இருந்திருந்தா நான் அங்கே இருப்பேன். நம்முடைய பலவீனத்தை சொல்லி 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 இதனால தான் முன்னேற்றம் இல்லை, இதனால தான் அதை செய்ய முடியல. இன்னும் கொஞ்சம் டீப்பாக போனீங்கன்னா சில ஆசீர்வாதங்கள் சுதந்திரிக்க முடியல. அப்போ கணவன் மனைவியை பார்த்து சொல்வார், மனைவி கணவனை பார்த்து சொல், நீ தான் பிரச்சனை, நீ தான் அதை தப்பாக எடுத்த. இங்கே பாருங்க, அது கிடையாது. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, அவர் தேர்ந்தெடுக்கிறதே பலவீனமானவங்களை தான் தேர்ந்தெடுக்கிறார். ரொம்ப பராக்கிரமசாலி திறமசாலி தேர்ந்தெடுக்கல. ஹலோ, இந்த பைபிள் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. நம்ம யோசிக்கிற யோசனை வேற மாதிரி இருக்கு. பைபிளில் வர்றது, வேத வார்த்தை வர்றது வேற மாதிரி இருக்கு. கொஞ்சம் வேத வார்த்தைக்கு ஒத்து போனோம்னா நம்ம வாழ்க்கை அற்புதமாக இருக்கும். உலகம் பேசுகிற மாதிரி இல்லை. இது சரியாக இருந்தால், இந்த சூழ்நிலை இப்படி இருந்தால், என்கிட்ட மட்டும் இவ்வளோ பணம் இருந்திருந்தா, இல்லைங்க, அது கிடையாது. கர்த்தருடைய ஐடியாவை பாருங்க. அவர்
பலம் உள்ளவைகளை பைத்தியமாக்குறதுக்கு பலவீனமானவைகளை தேர்ந்தெடுக்கிறாராம். உங்களையும் என்னையும் தேர்ந்தெடுத்தது ஒரு நோக்கம். நம்மளை வச்சு பெரிய விஷயம் செய்யணும்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். இது இல்லை அது இல்லைன்னு. ஆனால் சொல்கிறார், அப்பா நான் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறேன், உன்னை வச்சு பெரிய காரியம் செய்ய போகிறேன். எவன் பலத்தில் பணத்தில் பல வித திறமையில் பெரிய ஆளாக இருக்கலாம், அவனெல்லாம் பைத்தியக்காரனாக்க போகிறேன். ஏன்னு சொன்னால் என் கிருபை ஒரு பலவீனமானவங்கிட்ட வந்ததுன்னா, என்னை நம்புகிறவங்கிட்ட வந்ததுன்னா அவன் பெரிய காரியத்தை செய்வான். இதுதான் சத்தியம். இதை புரிஞ்சுக்குங்க. இந்த காலையில் 3 காரியம். ஒன்று, பலவீனமாக இருக்கிறியா, சோத்திரம் போடு, கர்த்தர்கிட்ட அர்ப்பணி, போதும், அவர் எடுத்து பயன்படுத்துவார். நீ பலவீனமாக இருக்கிறது மேட்ரு கிடையாது, நீ யாரை நம்புறன்றதான் விஷயம் இல்லையா? இன்னைக்கு நம்ம பலவீனத்தை தான் எடுத்து எண்ணி அழுது புலம்பி இப்படி இருக்கேனே, இல்லை, அது வழி இல்லை. பலவீனமானவ தான் கர்த்தர் இதை தேர்ந்தெடுக்கிறாரு. அப்போ நான் என்ன செய்யணும்னு கேட்குறீங்களா? மொதல் காரியம், கர்த்தரை நம்பு. உன் பலவீன விஷயம் இல்லை, அது கர்த்தர் பார்த்துக்குவாரு. நீ கர்த்தரை நம்பு, ட்ரஸ்ட். 2வது, கர்த்தரையே சார்ந்தது. எல்லா சூழ்நிலையும் அவரே ஈவந்தோ உன்னால் புரிஞ்சு கொள்ள முடியல, கிரகித்து கொள்ள முடியல, நம்ப முடியல, அது கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு, அப்பயும் கர்த்தரே சார்ந்தார். கர்த்தர் சொல்கிறாரு, எனக்கு புரிய முடியல, ஆனால் கர்த்தர் எனக்கு நல்லதான் செய்வார், நான் அவர் பக்கம் தான் நிற்பேன். ஹலோ, விளங்குதா? கடைசி 3வது, வாக்கு தத்தத்தை எண்ணிப்பார். டிலே ஆகிற மாதிரி இருக்கா? டிலே இல்லை, நானும் ஒன்று செய்கிறதுக்கு தான் அந்த டிலே வருது. என்னென்னா அவருடைய வாக்கு தத்தத்தை எண்ணி பார்த்து, எஸ் திஸ் இஸ் ட்ரூ, எனக்கு கொடுத்தது, இதை எண்ணி பாருங்க. உங்கள் வாழ்க்கையில் நன்மை உண்டாகும், சுகம் உண்டாகும், பலன் உண்டாகும். முக்கியமாக ஞானிகளை, உள்ளவைகளை அவர் பைத்தியமாக்குவார். அவர் கிருபை ஒரு சாதாரண ஆளுகிட்ட வந்தால் எப்படி நடக்குன்றத உங்களை வைத்து, என்னை வைத்து, நம்மளை வைத்து கர்த்தர் செய்வார், செய்ய போகிறார். அதற்கு அர்ப்பணிப்போம். God bless you. Bye-bye.